ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நாய்ஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கக்கூடிய அவங்களுடைய கலர்ஃபிட் கியூப் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு டைம் டு டைம் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு உள்ள இருக்கிற கேஸ் வந்து வெளியெடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்ட்டி கார்டு அது. நீங்கள் வேணால் வந்துட்டு 1 இயர் வாரண்ட்டிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா QR கோட் கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை யூஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தேவைன்னா. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான், 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வாட்சை வெளியே எடுத்து இப்போதைக்கு ஒரு சைடில் வைப்போம். இந்த கேஸோட ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு இப்போதைக்கு வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி சார்ஜர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நாய்ஸோட எல்லா வாட்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்ரைட்டரி கனெக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. நார்மல் USB Type C அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கேபிள் வந்து வெளியே எடுத்து என்ன மாதிரி கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ப்ரொப்ரைட்டரி கனெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ USB Type C அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி மட்டும் தான் இந்த வாட்ச் வந்து சார்ஜ் பண்ண முடியும். வேறு எந்த கேபிளும் யூஸ் பண்ண முடியாது. இது இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, இதுக்கப்புறம் ஒரே ஒரு மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சை பற்றி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மேனுவல் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த வாட்ச் வந்துட்டு இந்த பிளாக் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்து இதோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் வந்துட்டு இந்த வாட்சை வந்துட்டு வெளியே எடுப்போம். பின்னாடி ஸ்ட்ராப்பை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வாட்சை வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பிளாக் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுப்போம். ஸோ வாட்சை இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்ட்ராப்பை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ராப் வந்துட்டு பார்த்தா டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டு இதோட ஓவரால் லுக் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்துட்டு ஸ்ட்ராப் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நான் நினச்சத விடவே கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருக்குது. அந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் டு குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் டு குட் அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டி வந்து சொல்லலாம். உங்களுக்கு அந்த ஸ்ட்ராப்போட பின் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டு குட் அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. மற்றபடி பெருசாக வந்துட்டு பில்ட் குவாலிட்டியில் சொல்கிற மாதிரி இதில் வாட்ச் வந்துட்டு லைட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவி வெயிட்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, வாட்ச் வந்து லைட்டாக இருக்குது. பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்து சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சென்சார்ஸ் எல்லாமே பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வாட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் சார்ஜ் வந்துட்டு இருக்கும் போல், அதனால் வந்து ஆன் ஆச்சு. இந்த இதையும் வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு பார்ப்போம். டிஸ்பிளே கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்கிறதுக்கு இல்லை. இதை வந்துட்டு இப்போது அந்த நாய்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஆப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் ஃபிட் ட்ராக் அப்படிங்கிற ஆப்பை. அது கூட வந்துட்டு நான் கான்ஃபிகர் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தலாம் ஒரு ஜென்ரலாக ஹை லெவலில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1.4 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்போர்ட் மோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேட்டரி லைஃப் வந்து 7 டே வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. மெயினாக இதில் அட்வான்டேஜ் IP68 வாட்டர் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபோனில் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கவர் பண்ணல. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் மட்டும் தான் வந்து சொல்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் மானிட்டரிங்கோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சருமே கொடுக்கல. ஸோ காஸ்ட் கட்டிங்காக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த வாட்சில் வந்துட்டு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வாட்சை வந்துட்டு ஒரு 1 hour ஆர் சம்டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை பேர் பண்ணிட்டு இதை ஒரு 1 hour ஆர் 2 hours யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த வாட்சை வந்துட்டு ஒரு 1 to 1.5 hours வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பர்சனல் ஃபீட்பேக் நான் ஷேர் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீனை வந்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு 4 ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் அந்த ஆப்லேருந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டாப் டு பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும், பாட்டம் டு டாப் வந்துட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு DND மோட் ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைண்ட் த ஃபோன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போகிறது, அதுக்கப்புறம் டிஸ்பிளே கண்ட்ரோல் வந்துட்டு இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் கவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங், அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டரிங், அதுக்கப்புறம் வெதர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வேணும்னா வந்துட்டு ஒன் பை வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துட்டு மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் கவுண்டர் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதில் வெறும் பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு, டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் சில இது வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லீப் மானிட்டரிங் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டரிங். இந்த 4 தான் வந்துட்டு இந்த ஒரு பேஜில் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்துட்டு அந்த பேஜில் வந்துட்டு எதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபீட்பேக் வந்துட்டு நான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இதை யூஸ் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிர்ம்வேர் அப்டேட் கூட ஏதாவது இருக்குமான்னு செக் பண்ணேன். ஆனால் ஆல்ரெடி வந்து லேட்டஸ்ட் ஃபிர்ம்வேரில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிச்சு. ஸோ இது ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது டச் ரெஸ்பான்சிவ்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே கிளாரிட்டிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் நினச்சதோடவே ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த பெசல்ஸ் வந்துட்டு டாப் சைடு அதுக்கப்புறம் பாட்டம் சைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அது அவ்வளோவா நல்லா இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெஷர் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெஷர் பண்ணல. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அது எந்த மெஷர்மெண்ட்டுமே எடுத்து வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அது வந்துட்டு இல்லை ஃபிர்ம்வேர் அப்டேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு அது கரெக்டாகவே ஒர்க் ஆகல ஹார்ட் ரேட் மானிட்டரிங். ஸோ அது ஃபிர்ம்வேர் அப்டேட்டில் தான் இது பண்ணி. அதே மாதிரி டச் ரெஸ்பான்சிவ்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அக்யூரசி இந்த ஸ்டெப் கவுண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ரேட் மானிட்டரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபிர்ம்வேர் அப்டேட்டில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நான் வந்துட்டு இப்போ என்னோட பர்சனல் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஆவரேஜ்னு நம்ம சொல்லலாம். எதுவுமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அக்யூரேட்டாக வந்துட்டு அது காட்டுறதில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரைஸ் டு வேக் ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 10ல் ஒரு 3 டைம் தான் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஒரு 7 டைம் வந்துட்டு அது ஒர்க்கே ஆகலை. ஸோ அது என்னன்னு தெரியல. ஸோ ஃபிர்ம்வேர் அப்டேட்டில் வந்துட்டு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன்.